ஹாய், இன்றைக்கி பாக்கியலக்ஷ்மி ரிவ்யூ பார்க்கலாம். செலியனும் எழிலும் அமிர்தாவை தேடிட்டுருக்காங்க. அப்புறம் பழனிசாமி சார்கிட்ட சொல்லி அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அவங்களும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பாக்கியா மாமியார் வந்து திட்டுறாங்க. ராதிகா வந்து கொஞ்சம் பெருமையாக பேசுகிறாங்க. ராதிகாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவன் அந்த மாதிரிலாம் வேலை பார்க்குறாளா, அவளும் ஒரு கம்பெனியே இது பண்ணுறாவ பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்லிலாம் சொல்கிறாங்க. ராதிகாவை பெருமையாக பேசுகிறாங்க. உனக்கு துமுறு எல்லாமே தெரியும், நீ ஆடுற அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் பாக்கியா ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கு உடனே அமிர்தாவை கடத்திட்டு போன கார் நம்பர் வந்து அவங்களுக்கு உடனே ஞாபகம் வருது. உடனே எழிலுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. கணேஷ் வந்து அமிர்தாவை கடத்தி வச்சுக்கிட்டு வெளியில் விட மாட்டுறாரு. அமிர்தா அழுகுறாங்க. நாளைக்கு உனக்கும் எனக்கும் கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் கணேஷ் எங்கேயோ வெளியில் போயிடுறாரு. அமிர்தா தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் டக்குன்னு வந்துடுறாரு. திடீர்னு மாப்பிள்ளை குளத்தில் வந்து நிற்கிறாரு. அமிர்தாவுக்கும் தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. இதோட இந்த ப்ரொமோ முடியுது. அமிர்தாவுக்கும் கணேஷ்க்கும் கல்யாணம் நடக்குதா என்னன்னு தெரியலை. எழில் வந்து காப்பாற்றிடுவாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.